நமஸ்காரம். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மகரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லாங் டைமில் நிறைய கன்ஃபியூஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அதுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் நிறைய விமோச்சனங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. சரி, அது ஒன்று எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாரையும் விட ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் டைட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் தான். இந்த செப்டம்பர் 18க்கு அப்புறம் அது எல்லாமே பெரிய பெரிய லெவலில் என்ன நெகட்டிவ் இருந்திருந்தாலும் பாசிட்டிவாக மூவ் ஆக போகிறதுனா அப்போ எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய காலம், அவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய காலம். பட் ஸ்டில் நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். நான் செப்டம்பர் 18ன்னு சொன்னேன். அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய பயம் பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே அப்பாடான்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. பட் ஆனால் பழைய மாதிரி இன்னும் சக்ஸஸ் ஆகலையே, ஃபினான்ஷியல் ஃப்ளோ கரெக்டாக இல்லையே, போயிட்டுருக்கு இன்னும் நார்மல் ரன், பட் எதுவுமே நிற்கலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர்னுடைய செகண்ட் ஹாஃப் நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன் இந்த மாதிரி இருந்தது, எதனால இப்போ ஓரளவு நல்லா இருக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சனியினுடைய தாக்கம் அது வக்ரமாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ரிலீஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்துச்சு, அப்போ சமாளிக்கிற மாதிரி ஆச்சு. பட் ஸ்டில் சமாளிச்சுட்டே தான் இருந்தீங்களே ஒழிய நிறைய ஒரு குதூகலமாக ஒரு திருப்தியாக அப்படின்றது இல்லாமல் இருந்தது இல்லையா? அதெல்லாம் மாறுறதுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற போகிறார். அவர் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் ஆட்சி பெறும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் எவ்வளவெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்களோ, 7.5 சனிக்கு முன்னாடி எவ்வளவு சூப்பராக இருந்ததோ அதை விட சூப்பராக, ஜாலியாக, கம்ஃபர்டபுளாக, ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக, திருப்தியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் 18th வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அகலக்கால் வச்சிடாதீங்க. அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்குரிய காலம் இப்போ கிடையாது. ஆஃப்டர் 18th தானாகவே உங்களுக்கு வழிவகுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிடும். ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு பார்த்துட்ருக்கார், அதே மாதிரி உங்களையும் குரு பார்த்துட்ருக்கார். 10ல் வேற சுக்கிரன். அப்படி இருக்கும்போது ஒரு தொழிலோ ஒரு ஜாபோ பண்ணும்போது ஒரு மன திருப்தின்றது வேணும் இல்லையா? பணம் வேணும் கண்டிப்பாக, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மன திருப்தியோட சந்தோஷமாக கேட்ட டைமில் நம்ம இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிட்டோம், கேட்ட டைமுக்கு சால்வ் பண்ணிட்டோம், கேட்ட டைமில் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் அப்படின்றது மட்டும் தயவு செஞ்சு இப்போ வாங்க வேண்டாம். ஏன்னா 9ஆம் வீட்டில் எது நம்ம பண்ணினாலுமே அங்கே 9ஆம் வீட்டில் கேது, சூரியன், புதன் அப்படின்றவர் அண்ட் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. ஸோ அப்போ கடன் வாங்கும்போது மட்டும் தேவையா, ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்தது நடக்கலை வைக்கலை அப்படின்னு சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ இப்போ ஒரு வழி காமிக்கும் போது உடனே நமக்கு என்ன ஆகும், அப்பா இது கிரிப் கிடைச்சிடுச்சு, இந்த ஜாப் ஓகேப்பா, பட் இதுக்கு தேவையான விஷயத்த நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா நான் பண்ணிக்கிறேன். ஒரு பிசினஸ் அப்படின்னா ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் நான் அதை ஹையா டெவலப் பண்றதுக்கு உண்டான கடனை வாங்கிக்கிறேன் அப்படின்றதுக்கு உரிய காலகட்டம் கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சனி கிரகம் 2ல் இருந்தும் ஆனா வக்ர நிலைன்னு சொல்லும் போது அது ரெண்டுமே அவ்வளவு பாசிட்டிவ் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எது பண்ணாலுமே டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நிறைய விஷயத்துக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெயினுக்கு அப்புறம் டக்குன்னு ஒன்று நடக்கும்போது ஒரு ஈஸியாக விட்டுறாதீங்க, வந்துடுச்சேன்றது விட்டுறாதீங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எது பண்ணினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு லீவ் அப்படின்றது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் சொல்லிட்டீங்களேன்னு விட்டுறாதீங்க, ஒரு மெயில் அனுப்பிச்சி விட்டுருங்க. ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்குன்றதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒரு வகையில பிளஸ், ஒரு வகையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திஷா புத்தி இப்போ ஃபேவரபுளாக இருந்தால் அது ஃபேவரபுளாக எடுத்துகிட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா அதே மைனஸ் ஆகி
உங்களை ஜாபை விட்டு தூக்கிறதுக்கோ அந்த ஆர்டர் வந்து ஏண்டா பண்ணினோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கோ சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க ரொம்ப முக்கியம் வந்து உங்களுடைய சுய ஜாதகம், அங்கு சனி இருக்கக்கூடிய நிலை, அங்கு சூரியன் இருக்கக்கூடிய நிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3 கிரகங்கள் ஆட்சி பெறுது. அந்த 3 கிரகங்கள் ஆட்சி பெறக்கூடியது அப்படின்றது சூரியன் வந்து உங்களுடைய 8ஆம் வீட்டில் ஆட்சி பெறுதுன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிறது 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்பந்தமாக நீங்கள் கட்ட வேண்டியது எதுவாக இருந்தாலும் சரி, டேக்ஸு, எலக்ட்ரிக் பில்லு எதுவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு 15ஆம் தேதி முடியுது அப்படின்னா 5ஆம் தேதியே முடியுதுன்னு மனசுல வச்சு நீங்க கட்டிடுங்க. அப்படி இல்லாட்டி ஹை பெனால்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தேவையில்லாத விரயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சம்பந்தமாகவும் உங்களுடைய ஹையர் பர்சன், நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்க டீம் ஹெட்டா இருக்கலாம், இல்லை வாட் எவர் யூ ஹோம் யூ கால், உங்க ஹெச்ஆரா இருக்கலாம், அவங்களோட எல்லாம் வந்து கம்யூனிகேஷனை கிளியராக வச்சுக்கோங்க. எந்த ஒரு பாயிண்ட்லையும் முன்னாடியே தான் சொல்லிட்டேன்ல, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற வார்த்தைகள் வேண்டாம். இப்போ நீங்கள் அது சிம்பிளாக சொல்கிறது கூட அதை உங்களுக்கு பெருசாக ஹர்ட் பண்ணி அது எங்கேயாவது போய் உங்களை ஜாபை விட்டே தூக்கிறதுக்கு உண்டான நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா 6ல் செவ்வாய், 8ல் சூரியன் அப்படின்றதும் 2ல் சனி வக்ரம்ன்றதும் காயை நகர்த்துறது பொறுமையாக நகர்த்தணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்க தொழில் பண்ணும் போதும் ஜாப் பண்ணும் போதும் ஃபினான்ஸ்ல இந்த மைனஸ் வராமல் இருந்து நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னாலே 18ஆம் தேதி வரைக்கும் ஜெயிச்சாச்சு அப்படின்றது தான் பாயிண்ட். அடுத்தது குடும்பம்னு வரும்போது 7ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் உட்கார்ந்துட்டு இருக்கார். குடும்பம்ன்றது 2ஆம் வீடு. அந்த இடத்துல சனி கிரகம் திரும்பி 7.5 சனியினுடைய எண்டில் தான் இருக்கீங்க. பட் வக்ரம் அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ குடும்பத்துடன் வாக்குவாதம் தயவு செஞ்சு வேண்டாம். நீங்க சொல்றதுதான் ரைட்டுன்ற எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு ஆணித்தரமா இருந்துட வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தோட தவிர்த்துடுறது தான் நல்லது நல்லது நல்லதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பெருசா ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஏன்னா குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காருன்றது பெரிய பெரிய சந்தோஷப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதுவும் செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. 4 நாள் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த 7ல் புதன் இருந்து சந்திரனுடைய வீட்டுல புதன் இருக்கும் போது நீங்க ஏதோ பேச போய் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு கடைசியில ஒரு சின்ன விஷயம் பெரிய வாக்குவாதமா போய் பிரிவினை வர்றதுக்கே வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நிச்சயமாயி கல்யாணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டம், புதுசா திருமணமான தம்பதிகள், ஸோ அங்க புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சின்னதா கிண்டல் பண்ணது பெரிய லெவல்ல உங்க மனசை பாதிச்சிடுச்சுன்னும் அதனால பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 6ல் செவ்வாய், 7ல் புதன், அந்த புதன் டிரான்சிட் 8ஆம் வீட்டுக்கு தான். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி காலகட்டத்தில் மிகவும் 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 நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய இன்லாஸோடையும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி எது பண்ணாலுமே அது ஜாலியா எடுத்துருவாங்க. அதுல ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. பட் ஸ்டில் இதை பெருசுப்படுத்தாம மட்டும் நீங்க இருந்துருங்க. அந்த பெருசு படுத்திருவீங்களான்னு நீங்க பாக்குறதுக்கு உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க அப்படின்னு வரும்போது 5ஆம் வீடு குரு தனிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்பயுமே தனியான குரு அவ்வளவு திருப்தி இல்லைன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய குழந்தைங்க வந்து உங்களுக்கே அட்வைஸ் பண்ற மாதிரியும் நீங்க சொல்றதுல வாக்குவாதங்கள் வர்ற மாதிரியும் இது நல்லதுதா அப்படின்னு சொன்னா என்ன நல்லது என்ன ஏது நல்லது அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களோட எதிர்பேச்சுகள் பேசுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் பொறுமையை காத்து கண்ணா இதனால தான் நல்லது அப்படின்னு பொறுமையா சொல்லுங்க. அவங்களுடைய வாக்குவாதங்கள் மறுபடியும் வேண்டாம். மேலும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியத்துலன்றது டபுள் ட்ரிபிள் டைம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய ஜாதகத்துல உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருமோ இப்ப தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் தலை தூக்கினாலும் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால ஃபைனலி இட் வில் கம் டு அ குட் எண்டிங் தான். ஸோ நீங்க உங்களுடைய இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, காலு மூட்டு வலி, இதுலெல்லாம் அதே மாதிரி ஃபேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ஹனுமன் சாலைசா ரொம்ப முக்கியம். எதுலையும் பயம் இருக்கக்கூடாது, எதுலையும் தெளிவா இருக்கணும், பொறுமையா ஏற்படணும். குரு பகவானை கையில கெட்டியா பிடிச்சுக்கோங்க.
திருச்செந்தூர் முருகனை கையில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மேலும் டெய்லி சந்தனம் வச்சுட்டு போங்க. இது நிறையவே உங்களை பார்க்குறவங்கள உங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ரைட்டாக புரிஞ்சுக்க வச்சிடும். மேலும் இந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்துடுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.